எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் 3 டேஸா மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் ரெக்கவரி ஆயிருந்தது. மிடில் ஈஸ்டோடைய டென்ஷன் குறைஞ்சதுனால கிட்டத்தட்ட ஒரு 650 பாயிண்ட் வந்து ரைஸ் ஆன நிஃப்டி இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் கேண்டில், ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. முக்கியமாக இதுக்கு வந்து என்ன ரீசன் அப்படின்னா, ரிலையன்ஸ் உடைய குவார்டர்லி ரிசல்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட குறைவாக இருந்தது, டவுனாக இருந்தது. இன்ஃபேக்ட் ரிலையன்ஸ் ஸ்டாக், இந்த பர்டிகுலர் ஸ்டாக் கூட இன்னைக்கு வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன ஃபீல் பண்ணியிருக்காங்க, அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு குறைவான ரிசல்ட் வந்து வந்திருக்கு. அதனால் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ நிஃப்டி டெக்னிக்கலாக இன்னும் ஃபர்தராக எவ்வளோ தூரம் வந்து கரெக்ட் ஆகும், இல்லை இந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுமா, இல்லை கரெக்ஷன் ஆகுதுன்னா எவ்வளோ தூரம் கரெக்ஷன் ஆகலாம், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன, அண்ட் நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 3 ஸ்டாக்ஸ், இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் சி. நிஃப்டி பொறுத்தளவுக்கு லாஸ்ட் 3 டேஸ் ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு. இன்ஃபேக்ட் இது வந்து சப்போர்ட் எடுத்திருந்தா கூட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல பிஃபோரா வந்து பாருங்க, பிஃபோரா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஜோன் இருக்கா. ஸோ இது நீங்கள் வந்து இன்னும் ஹவர்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஸோ மார்க்கெட்டு ஆஃப்டர் ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் சி. ஸோ இந்த ஒரு ஃபார்மேஷனில் தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் அட்லீஸ்ட் ஒரு கரெக்ஷன் வந்து அகெயின் மார்க்கெட் மேலே ரைஸ் ஆகலாம். ஸோ இந்த கரெக்ஷன் வந்து மேக்ஸிமம் இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 22,300, இப்போ ரைட் நோ 22,360 ட்ரேட் ஆகுது. ஸோ இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 22,300 அண்ட் 22,180, இந்த ரெண்டு லெவலுமே நமக்கு வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸ்டில் நோ, பிகாஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கு. டெஃபினட்டாக மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட் தான். பட் டெம்பரவரியான இந்த மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்து ஏற்படலாம். இம்மீடியட்டாக நாளைக்கு வந்து சப்போர்ட்டில் 22,300ங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் 22,180ங்கிறது வந்து செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். சேம் நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் டே வைஸாக நமக்கு கிளியராக மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. பேங்கிங் செக்டரில் பேங்க் நிஃப்டியும் கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்ஃபேக்ட் நிஃப்டியை விட பேங்க் நிஃப்டி தான் கிளியராக அந்த லோ வந்து எக்ஸாக்டாக மெயின்டைன் பண்ணி ரைஸ் ஆயிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸாக்டாக அந்த பாயிண்டில் டச் பண்ணிட்டு ரைஸ் ஆயிருக்கா. ஸோ இதுவுமே வந்து நீங்கள் ஹவர்லியில் வச்சிங்க ஆர் 2 ஹவரில் வச்சிங்கனாலும் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரீவியஸாக இருக்கு இல்லையா, இந்த கேப், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது எப்படி வந்து இந்த இடத்துல கரெக்ஷன் ஆச்சோ இதே ஜோனுக்குள்ளே தான் இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ் வந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் வந்து நடக்க போகுது. அப்சைட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 48,300 அண்ட் பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 47,300. இம்மீடியட் சப்போர்ட் அப்படின்னா 47,550 அண்ட் 47,250 ஆர் 300. இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். மேபி ஒரு ஸ்லைட் ஒரு கரெக்ஷன் கூட வரலாம். 47,250ங்கிறது க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஆல்ரெடி நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி பொசிஷனலாக சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இந்த டவுன் ட்ரெண்ட், இது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் ஆயிருக்கு இல்லையா, இதுலேயும் நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ கிளியரான ஒரு அப் ட்ரெண்டு. ஸோ அப் ட்ரெண்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் ஆர் கரெக்ஷன் இதெல்லாம் வந்து ஏற்படலாம். ஸ்டில் நோ, மார்க்கெட் வந்து ஒரு கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. போத் பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி கிளியரான அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் உங்கள் சார்ட்டில் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது இதில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரேடு பண்ணும்போது அது ஒரு கைடன்ஸ் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைன். இன்னைக்கு லைவ் மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே கிளியராக இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க போகுது. பிகாஸ் லாஸ்ட் 2 டேஸாக மார்க்கெட் ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருந்தது. இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதே போலவே போத் நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி
இன்னைக்கு டே ஃபுல்லாகவே ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக தான் ட்ரேட் ஆச்சு. இது என்னுடைய ட்ரேடு இன்னைக்கு நான் எடுத்தது. மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு 10,000க்குள்ள ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து இருக்கும். ஒரு நான் ட்ரேட் பண்ணது லைக் வந்து ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி தான் ட்ரேட் பண்ணுவேன். ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே அந்த ட்ரேடு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது இந்த ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ரீசெண்டாக 1 டே டைரக்ட் கிளாஸ் அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட். இது மட்டும் இல்லை, இன்னைக்கு மட்டும் இல்லை, அவர் டெய்லியுமே சென்ட் பண்ணுறாரு. ஒரு எக்ஸலண்ட்டாக ட்ரேட் பண்ணுறாங்க. ஃபைன், கங்க்ராட்ஸ். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து May 8th வந்து ஸ்டார்ட் ஆகும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து May 6th வந்து ஸ்டார்ட் ஆகும். 1 day டெக்னிக்கல் ஒர்க் ஷாப், எப்படி லெவல்ஸ் எடுக்கிறது, எந்த இடத்துல இன்ட்ராடேயில் என்ட்ரி பண்ணுறது, ஸோ பொசிஷனலாக ஸ்விங் ட்ரேடாக இருந்தாலும் கம்ப்ளீட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் 1 day ஒர்க் ஷாப் வந்து May 5th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோலர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபைன். ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது டாடா கன்சியூமர் இந்த ஸ்டாக் வந்து பாருங்க, கண்டினியூஸாக லாஸ்ட்டு ஜனவரி மந்த்ல இருந்து வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, ரீசண்டாக இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கா இந்த இடத்துல. இதை எதுவுமே வந்து ரெக்கமெண்டேஷனோ பை செல் ரெக்கமெண்டேஷனோ கிடையாது. நீங்கள் இதை அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள், நீங்கள் இதை வாட்ச் பண்ணி பாருங்கள், ஃபர்தராக இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத செக் அவுட் பண்ணி பாருங்கள். எஜுகேஷனல் பர்பஸ் தான். ஓகே, ஃபர்தராக அந்த ஸ்டாக் வந்து அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொட்டன்ஷியலான இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. இது வந்து கன்சிடர் பண்ணுங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிம். இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிருப்பாரு. இது வரைக்கும் கன்சால்டேஷன் ஜோனில் இருந்தது, இப்போ பிரேக் அவுட் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கையும் ஒரு ட்ரெண்டிங் ஸ்டாக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை வாட்ச் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து ABFRL. இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் ஸ்டாக்கு. ரீசண்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கிளியராக பிரேக் அவுட் ஆகிருக்கு. இதுவுமே நாளைக்கு வந்து ஒரு ஃபால் ஆச்சு அப்படின்னா பெஸ்ட் சப்போர்ட், அதாவது 245 263 ட்ரேட் ஆகுது. 245 இருந்து 235 இந்த ஜோன் வந்து ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா இங்கேருந்து திருப்பியும் அப்சைடு வந்து பவுன்ஸ் ஆகலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஒரு ஷார்ப்பான டவுன் ட்ரெண்ட் கிடையாது, சைடுவேஸ் மார்க்கெட். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த மாதிரி தான் வந்து இதனுடைய மார்க்கெட்டுடைய மொமெண்டம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜனுக்கு வரும்போது ஸ்ட்ராங்கான செல்லிங் நடக்குதா இந்த இடத்துல பாருங்க. ஸோ வெயிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ட்ரெண்ட் லைன் வந்து பேசிக் ட்ரெண்ட் லைன்லேயே போட்டு பாருங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரைஸ் ஆகுதா? ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன 6,905 இல்லை 6,903 5 இந்த ஜோன் கிட்ட வரும்போதே மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு 21 25 பாயிண்ட் வந்து இந்த ஜோனை டச் பண்ணிட்டு ஒரு கரெக்ஷன் வந்து வரும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப் டு 6,985 இந்த ரெண்டு ஜோனுமே செல்லிங் ஜோன் தான். மார்க்கெட் வந்து இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட 6,005 6,003 இந்த ஜோன்லேருந்து திருப்பி கீழே ஃபால் ஆகும். ஃபர்தராக இது பிரேக் அவுட் பண்ணி மேலே ரைஸ் ஆனால் கூட 6,985ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலில் நோட் பண்ணி பாருங்கள். சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக தான் இருக்குது. மெம்பர்ஸ் எல்லோரும் என்கரேஜ் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.